என் பேரு கதிர். இப்போ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட ஆம்பிஷன் நினச்சி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? மச்சான், எனக்கு ஒரு பெரிய டேரக்டர் ஆகணும்னு ஆசைடா. ஆனால் எங்கள் அம்மா என்னை ஐடி ஃபீல்டில் தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சேர்த்தாங்க. அவ்வளோதான். இல்லை, என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சான். ஏன் மச்சான்? எங்கே என் கனவு எல்லாம் வெறும் கனவாகவே போயிருமோன்னு பயமா இருக்கா. எங்கடா இப்படி ஒரு கலையில சேர்ந்துட்டோமே, நம்மளால எதுவும் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சு 2 வருஷம் போயிடுச்சு. டைம் என்னவோ போயிட்டே தான் இருந்துச்சு. நான் அப்படியே ஃபீல் பண்ணிட்டே தான் இருந்தேன். செம பயம். எங்கடா அவ்வளவுதானா அப்படின்னு யோசிச்சப்ப, நாம இருக்க இடத்துல கண்டிப்பா நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பேர் இருப்பாங்க. அப்பதான் எனக்கு எங்க சார் அவர்கிட்ட போய் ஒரு நாள் கேட்டேன், சார் எனக்கு டேரக்டர் ஆகணுங்கிறது எய்மு, அதை எப்படி அச்சீவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல சார். ஒரு நாளைக்கு உன் எய்முக்காக நீ எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற? ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணுவோம் சார். அந்த எய்மை அச்சீவ் பண்ண முடியலன்னு நீ ஃபீல் பண்ண நேரம்? அப்படியே சார். அப்புறம் 1 டேக்கு 25% கூட உன் எய்முக்காக நீ ஒர்க் பண்ணலைன்னா கடைசி வரைக்கும் நீ ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கணும். உன்னோட பேரண்ட்ஸை நீ குறை சொல்லிட்டு இருந்த நேரத்தில் கொஞ்சமாவது உன் எய்முக்காக நீ ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா நீ வந்திருக்க கூட தேவையில்ல. சொல்லு, இன்னும் எத்தனை நாளைக்கு உன் பேரண்ட்ஸே குறை சொல்லிட்டு இருக்க போற? அதுக்கப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன், இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நம்மள பேரண்ட்ஸே குறை சொல்லிட்டு இருக்க போறோம். அவங்களுக்கு எங்க நம்ம பையன் வீணா போயிடணும் அப்படின்ற ஒரு பயம், அவ்வளவுதான். நீங்க உங்க லைஃப்ல ஜெயிச்சு அவங்கள்ட்ட போய் சொல்லுங்க, கண்டிப்பா திட்ட மாட்டாங்க. உங்களை நினைச்சு பெருமை தான் போடுவாங்க. போய் டைம் ஒழுங்கா யூஸ் பண்ண கற்றுக்க போ.